Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஷர்ட்டை எப்படி பேலட்டில் லோட் பண்ணுறது அண்டு மெஷர்மெண்ட், அதாவது பிரிண்டிங் லொக்கேஷன் எப்படி செட் பண்ணுறது பேலட்டில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட்டை நீங்கள் லோடு வந்து கரெக்டாக பண்ணலன்னா the print will be skewed. சரிங்களா, ஒரு சைடு திரும்ப நமக்கு வெர்டிகல் ஹரிசாண்டல் அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது, எக்ஸாக்ட் ப்ராப்பர் பொசிஷனிங் கிடைக்காது. ஸோ டிஷர்ட்டை நீங்கள் லோட் பண்ணும்போது லைட்டாக திரும்பினாலோ இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் லைட்டாக திரும்பினா உங்களுக்கு அந்த கிராஃபிக், அதாவது பிரிண்ட்டு உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் செட் ஆகாது. ஸோ திரும்பினாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸோ இது வந்து வீடியோ பார்த்ததும் உடனே வந்து உங்களுக்கு யூ வில் நாட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் ஒன்லி யூ வில் கெட் அ ரிசல்ட். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டில் சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ வில் டூ சம் லைவ் டிப்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேலட் டேப்போட வித்து பார்த்தீங்கன்னா என்னோடது 16 inches. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 8 inchesக்கு ஒரு சென்டர் மார்க் போட்டுருங்க. ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு பேலட்டோட சென்டரை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுருணும். இதுதான் சென்டர். ஸோ எதுக்காகனா உங்களுக்கு டிஷர்ட்டோட சென்டர் வந்து கரெக்டாக பொசிஷனிங் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பிரிண்ட்டுக்கு வந்து டாப்லேருந்து ஒரு 4 inches. ஸோ ஒரு டாப்லேருந்து ஒரு 3.5 இல்லை 4 inch பேஸ்டாக நீங்கள் வந்து இங்கே 4 inches போட்டாலுமே பொசிஷனிங், டிஷர்ட்டோட பொசிஷனிங் மாறும் போது அதோட பொசிஷனிங் மாறிடும், அதாவது பிரிண்டோட பொசிஷனு. ஸோ நான் வந்து ஒரு 3.5 வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை நெக்கு, அதாவது பேக் சைட் நெக்லேருந்து ஒரு 4 inchesல எனக்கு பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மார்க் இருக்குது. ஸோ செஸ்ட்டுக்கு வரும்போது சென்டர்லேருந்து ஒரு 2.5 inches இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட பிரிண்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து லெஃப்ட் செஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இந்த கிளைண்ட் வந்து ரைட் சைடு செஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2.5 சென்டர்லேருந்து 2.5 inches வந்து ரைட் சைடில் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பிரிண்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக. சரிங்களா, ஸோ இந்த பொசிஷனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்லேருந்து 4 inchesக்கு வச்சுருக்கேன். ஸோ எதுக்காகனா உங்களுக்கு நெக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inchesல வந்து பிரிண்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். அதாவது போலோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டன். ஸோ உங்களோட செகண்ட் பட்டனில் அந்த பிரிண்ட்டு ஸ்டார்ட் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கரெக்டான பொசிஷனிங் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன், என்ன தான் ரேதர் தென் டிராயிங் பண்ணாலும் பண்ணலனாலும். ஸோ செகண்ட் பட்டனுக்கு பேரலாக வந்து பிரிண்ட் இருக்கும். ஸோ லோகோ பிரிண்ட் அப்போ தான் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்பர் செஸ்ட்டில் அந்த லோகோ இருக்கும். சரிங்களா, இதுதான் பொசிஷனிங் நம்ம பண்ணுறது. இந்த சென்டர் மார்க்கு அண்ட் இந்த ஹைட் 4 inches 5 inches 3 inches மார்க்லாம் வந்து கரெக்டாக வந்து இனிஷியலாக நீங்கள் ஒரு ஜாபை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பேலட் மார்க்கப்லாம் பண்ணிடணும். ஸோ பேலட் மார்க்கப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான லொக்கேஷனுக்கு டிஷர்ட்டை லோட் பண்ண முடியும். ஸோ இந்த பேலட் மார்க்கப் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ் ஃபார் லோடிங் த டிஷர்ட். சரிங்களா, அதனால தான் வந்து இது இனிஷியலாக பண்ணதுக்கப்புறம் தான் வந்து லோடிங் ப்ராசஸே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ஒரு லோட் பண்ணும்போது எந்த இடத்துல பிரிண்ட் வரும் அப்படின்ற ஐடியா கிடச்சிடும். அதுக்காக இந்த மார்க்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ டிஷர்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து இதோட பாட்டம்ல இப்படி 2 ஃபிங்கரை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்டை இப்படி லோட் பண்ணலாம். ஸோ லோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ லோட் பண்ணிவிட்டு இந்த டிஷர்ட்டோட பொசிஷனிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ டிஷர்ட்டோட பொசிஷன் ஸ்ட்ரைட். சரிங்களா, இப்போது இதில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எங்கே வருது, கரெக்டாக வந்து இங்கே ஒரு மார்க், இதில் தான் வந்து உங்களோட பட்டன்ஸ் இருக்கும். இது பிரிண்டிங். சரிங்களா, ஸோ பிரிண்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பட்டன் பக்கத்தில் ஒரு 1 inchல வந்து உட்காந்துரும். சரிங்களா, இது ரைட் சைட் பிரிண்ட். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம ரெகுலராக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ரைட் சைடில் திஸ் வுட் பி அ நியூ ரிக்வயர்மெண்ட் ஃப்ரம் த கிளைண்ட். சரிங்களா,
டிஷர்ட்டை எடுக்கிறோம், எடுத்து 2 ஃபிங்கர் எடுக்கிறோம், வச்சுட்டோம். ஸோ அதுக்கும் லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணி ஒரு பொசிஷனிங் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஸோ பொசிஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரிண்டிங் வராது. ஓகேங்களா? ஸோ வச்சு 1 2 3 ப்ராசஸ் போட்டாச்சு. போட்டுட்டு ஹீட் வச்சு க்யூர் பண்ணணும். கண்டிப்பாக வந்து 2 பாஸ் எதுக்கு போகிறோம்னா உங்களுக்கு பிரிண்டிங் டியூரபிலிட்டி. ஸோ ஸ்டிக்கர் பிரிண்டிங்னா ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்க்ரீனோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். ஸ்க்ரீனில் ஏன் டியூரபிலிட்டி அண்ட் குவாலிட்டி இருக்குன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பாசஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பாஸ் ஸோ இதோட அவுட்புட். நான் இப்போ வந்து பேக் சைட் பிரிண்ட். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கொடுங்க. ஒரு 2 இன்ச்சஸ் தான் வந்து பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரிண்டோட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுற பொசிஷனையுமே பேலட்டையுமே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு we have 2 way ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதில் பண்ணலாம், இல்லை அதுலேயுமே பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ நான் டிஷர்ட்டோட லோடிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே டாப்பில் இருக்கும். அந்த பேக் சைடு நெக் வந்து டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ பிரிண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்கிறதுனால ஸோ இதோட நெக் சைடை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ லோடிங் பண்ணுறேன் பேக் சைடில் லோடிங். ஸோ பேக் சைடில் எடுத்து லோட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேக் சைடோட இந்த அதாவது 2 சைடோட கஃப். ஸோ இந்த கஃப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் பேக்கில் கீழே கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கணும். ஸோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் கரெக்டாக வந்துடும். போட்டுட்டு 1 2 3 ஸோ பொசிஷனிங் வந்துடும். தென் க்யூரிங், அதுக்கப்புறம் திருப்பி வந்து செகண்ட் பாஸ் போகணும். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் அந்த ஐடியா தான். உங்களுக்கு தெரியணும் எங்கே பிரிண்ட் ஆகுன்ற லொக்கேஷன் வந்து யூ ஷுட் நோ. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து பிரிண்ட் வந்து பிரிண்ட் டிஃபெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த க்யூரிங் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹீட் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஹீட் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணுறது பிளாஸ்டிசாலிட்டி. ஸோ பிளாஸ்டிசாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் வந்து ஹீட்டில் தான் க்யூரிங் ஆகும். ஸோ ஒரு பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணும்போது தான் அதோட ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் அது வந்து அந்த டிஷர்ட்டோட பிளெண்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால பிளாஸ்டிசால் இங்க் ஆல்வேஸ் டிஷர்ட் பிரிண்டிங்கில் பிளாஸ்டிசால் இங்க் தான் வந்து லேசர் ஒயிட் இருக்கும். ஸோ இதுதான் பேக் சைட்.
ஸோ ஒரு 25 டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிரிண்ட் ஃப்ரண்ட் செஸ்ட்டு பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லோட் டிஷர்ட் அண்டு ஸ்கியூஜியை வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி பாஸ் பண்ணலாம். இனிஷியல் டைமில் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் இனிஷியல் டைமில் குவாலிட்டி இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிஷியல் டைமில். ஸோ அந்த டைமில் ஃபாஸ்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ வில் கெட் எ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பீட் வில் பி அப். சரிங்களா? ஸோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணதே அதுக்காக தான். இந்த லோடிங் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஷர்ட் பிரிண்டிங். இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கில் பொசிஷனிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செஸ்ட் பொசிஷனிங் மாறினாலோ இல்லை அது கொஞ்சம் ஸ்கியூ ஆனாலோ நல்லா இருக்காது. ஸோ லோகோ செஸ்ட்டில் போடும்போது நீங்கள் பிராண்டிங் டிஷர்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒரு க்ரூஷியல் மெத்தட் ஃபார் டிஷர்ட் பிரிண்டிங். சரிங்களா? ஸோ ஒரு லைவ் லோடிங், அதாவது டிஷர்ட் லோடிங் எப்படி பண்ணணும்னா அவங்க ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ லோடிங் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பொசிஷனிங். ஸோ கிராஃபிக்கை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணும்போது செஸ்ட்டு ஃப்ரண்ட் செஸ்ட்டு பேக் சைட்லாம் பிரிண்ட் பண்ணும்போது ஸோ இந்த டிஷர்ட்டை லோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் டிஷர்ட்டை வந்து சரியாக லோட் பண்ணோன்னா கிராஃபிக் வந்து கொஞ்சம் பொசிஷனிங்கில் கரெக்டாக இருக்குது. சாஞ்சா மாதிரி இருக்கும், இல்லை பொசிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ கரெக்டான பொசிஷனிங் செட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த ப்ராக்டிஸ் ஒன்லி வில் கெட் அ ரிசல்ட். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். அண்டு மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலட்டில் நீங்கள் செட் பண்ணுற பொசிஷனிங் கரெக்டாக இந்த எக்ஸ்போஸ்டு ஸ்க்ரீனை கரெக்டாக செட் பண்ணணும். அதை செட் பண்ணனாலுமே நீங்கள் பொசிஷன் பண்ணும்போது மாறிடும். இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பொசிஷனிங் செட் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் வந்து பி கேர்ஃபுல் வைல் ஒர்க்கிங். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் அண்ட் ட்ரைனிங் எனி எதாவது சஜஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ கைடன்ஸ் அண்ட் சஜஷன். சரிங்களா? மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.